வணக்கம். இன்றைக்கி பிஸா எப்படி செய்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். யூஸ்வலாக நம்ம பிஸா வந்து ஓவனில் செய்வோம் இல்லையா. இன்றைக்கி நான் கடாயில் வந்து எப்படி செய்கிறதுன்னு, அதுவும் வித்தவுட் ஈஸ்ட் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டுருவேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் 2 கப்பு மைதா இந்த கப்பில். அடுத்து பிஸா டாப்பிங், இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. அடுத்து பிஸா சாஸ், இது கூட டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்குது, இது வாங்கிக்கோங்க. அப்புறம் மாசரலா சீஸ்னு கிடைக்கும், இதுவுமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்குது. மாசரலா சீஸ் வந்து துருவுன மாதிரி இருக்கும். பன்னீர், அது எந்த பிராண்டாலும் இருந்தாலும் சரி, பன்னீர் போட்டுக்கோங்க. அப்புறம் பிஸாக்குன்னே ஹெர்ப்ஸ் கிடைக்குது, இதுவுமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. அடுத்து தயிர் 1 கப்பு, அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் பேக்கிங் பவுடர் அது 1 ஸ்பூனு. பேக்கிங் சோடா அரை ஸ்பூனு. பேக்கிங் பவுடர் வேறு, பேக்கிங் சோடா வேறு. உப்பு தேவையான அளவு. வெண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் 2 கப்பு மைதா போட்டுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டு 2 கப்பு மைதா போட்டுக்கோங்க, இதே மெஷர்மெண்ட்டு. எந்த கப்பாக இருந்தாலும் சரி 2 கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ பேக்கிங் பவுடர் அது 1 ஸ்பூன் போட்டுருங்க அதுலேயே. அடுத்து பேக்கிங் சோடா அரை ஸ்பூன், அதையும் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. தயிர் 1 கப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கையில் பிசையணும். இது நல்லா சாஃப்டாக பிசையணுங்க. தண்ணி தேவைப்பட்டால் போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. 1 கப்பு தயிரே போடணுமானது. 1 ஸ்பூன் எண்ணெய் மேலே விட்டுருங்க, போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். பாருங்கள், சப்பாத்தி மாதிரி. இது அப்படியே ஒரு வெள்ளை துணியை வச்சு, ஈர துணியை வச்சு மூடிட்டு ஒரு அரை ஹவர் அப்படியே வச்சுடுங்க. அரை ஹவர் கழிச்சதும் இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். திருப்பி ஒரு வாட்டி நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் பிச்சு எடுத்துக்கணும். எடுத்து உருண்டை மாதிரி உருட்டிக்கணும். கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கணும், ஏன்னா பிஸா வந்து கொஞ்சம் பெருசாக வரும், தடியாக வரும். அதனால் நல்லா கொஞ்சம் பெரிய உருண்டையாக வச்சு நல்லா கையிலேயே பாருங்கள், சப்பாத்திக்கு நல்லா பிசைஞ்சுவோம் இல்லையா, அமுக்கி பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சப்பாத்தி ப்ரெஸ் இருக்கு இல்லையா, கல் இருக்கு இல்லையா, அதில் மாவு கொஞ்சம் போட்டு 2 சைடையும் பிரட்டிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்க்கணும். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஒரு கையில் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனமும் இல்லை. ஆனால் பிஸா வந்து ஓரளவு கனமாக தான் இருக்கும், அதனால் அந்த கனத்துக்கு பண்ணணும். உங்கள் கிட்டே எந்த சைஸ் பிளேட் வைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு பண்ணால் போகிறோம். நீங்கள் சின்ன பிளேட் வச்சிங்கன்னா சின்ன சைஸு அப்பளம் பண்ணால் போகிறோம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் பிளேட் எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற சைஸில் தான் இப்போ பிரட்டின்னு இருக்கேன் நான். இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் ஈஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம போடுறோம். 1 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து அந்த பிளேட்டில் வந்து இந்த ஓரத்தெல்லாம் பாருங்கள், நல்ல கையில் அதில் ப்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரி அந்த பிளேட்டில் ஒட்டுற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணணும். அப்புறமா அதை நல்ல ஓரமெல்லாம் அப்படியே இப்படி கையில் மடித்து விட்டுருங்க. ஸோ அந்த இடம் வந்து ஒரு மாதிரி திக்காக வரும். அதுவும் இல்லாமல் நம்ம உள்ளே தான் டாப்பிங்லாம் பண்ண போகிறோம். இது பார்டர் மாதிரி வெளியில் அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சுடுங்க. செஞ்சு ஸ்லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது எண்ணெயை தடவிக்கோங்க, அந்த பிளேட்டில் வெண்ணெய் தடவிக்கோங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும், அப்போ தான் ஈஸியாக எடுக்க வரும். இந்த அப்பளத்தை போட்டுட்டு
கொஞ்சம் கையில் அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி குத்தணும். ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும். அந்த பேக்கிங் ஆகும்போது உள்ளெல்லாம் நல்லா வேகும். ஸோ இந்த ஃபோர்க்கை வச்சு எல்லா இடத்துலையும் இப்படி குத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி குத்தினா தான் உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா வேகும். இப்போது பிஸா நான் வந்து சாஸு சொன்னேன் இல்லையா, அந்த சாஸை வந்து ஃபுல்லாக இது உள்ளே அப்ளை பண்ணுங்கள். அந்த பார்டரில் அப்ளை பண்ணக்கூடாது, வெறும் உள்ளே மட்டும் அப்ளை பண்ணணும். நல்ல ஒரு 2-3 ஸ்பூனுக்கு மேலேயே போடலாம். இதெல்லாம் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. இதெல்லாம் வீட்டிலே செய்யலாம். நான் அது வேறு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பிஸா சாஸ் செய்கிறது. இது அடுத்தது பிஸா டாப்பிங் சொன்னேன் இல்லையா, இதுவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கினேன். பட் இதுவும் வீட்டிலே செய்யலாம். அதெல்லாம் நான் வேறு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி செய்யணும்னு. ஆக்சுவலாக இதுவும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட இதில் போட்டுக்கலாம். நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அடுத்து சொன்னேன் இல்லையா மாசரலா சீஸ்னு, இதுவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிறது. ஒரு மாதிரி துருவன மாதிரி இருக்கும், இல்லை பீஸாக ஒரு மாதிரி இருக்கும். அது மாசரலா சீஸ்னே கிடைக்குது, அதுதான் நல்லா ஸ்பெஷலாக இருக்கும். அது போட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா தாராளமாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பீஸா எடுக்கும் போது நல்ல ஒரு லேயர் ஒரு மாதிரி வரும். ஸோ இது நல்லா போட்டுருங்க மாசரலா சீஸு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோன்னு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன இங்கே விருப்பமோ போட்டுக்கலாம். சில பேர் ஆலிவ்ஸ் எல்லாம் போடுவாங்க. சில பேர் நான்வெஜ் சாப்பிட்றவங்கெல்லாம் சிக்கன் அந்த மாதிரி மட்டன் அந்த மாதிரி ஏதோ போடுவாங்க. வெஜிடபிள் சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் போடுவாங்க. பட் நான் வந்து இன்றைக்கி வந்து ஆனியனும் கேப்சிகம், டொமேட்டோ, தக்காளி போட்டிருக்கேன். வெங்காயம், கேப்சிகம், குடமிளகாய், தக்காளி, இது 3 நான் சேர்த்து போட்டிருக்கேன். உங்கள் ஃபில்லப்ஸ் வந்து உங்களோட ஆப்ஷன், நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். நான் இதுலேயே நான் வந்து பன்னீர் வந்து ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு நான் அது கூட இதில் போட்டிருக்கேன். நான் இப்போ பாருங்கள் தக்காளி போட்டுருக்கேன். காமனாக பீஸாவில் வந்து இதுதான் இருக்கும். இதோட பன்னீர் இருக்கும். நான் வந்து பன்னீர் வந்து நல்லா ஸ்கொயராக பண்ணி இப்போ பாருங்கள் பன்னீர் வச்சுருக்கேன். திருப்பி நம்ம வந்து அந்த மாசரலா வந்து மேலே கொஞ்சம் தூவணும். அப்புறம் பன்னீர் வைங்க எல்லா இடத்துலையும். அது கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுடுங்க. பன்னீர் கூட வீட்டிலே செய்யலாம். அது கூட நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு வேறு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுவுமே வீட்டில் ஈஸியாக செய்யலாம் பன்னீர் கூட. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போட்டிங்கன்னா நான் ஒரு வீடியோவில் ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு காமிப்பேன். பார்த்தீங்களா ஃபுல்லாக. இப்போ வந்து பன்னீர் எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க இந்த பன்னீர் சீஸ் எல்லாம் சேரும்போது. இது ரொம்ப நல்லா அந்த வெங்காயம், கேப்சிகன் வாசனை அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ திருப்பி மாசரலா சீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போடுங்க. அது கொஞ்சம் நிறைய தான் போடணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த லேயர் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, நல்ல கனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து உப்பு, தூளுப்பு இருக்கு இல்லையா, தூளுப்பு போட்டு கொஞ்சம் கையில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம் இருக்கணும், நல்லா ஹீட் ஆகணும். வெறும் வானிலையில் உப்பை போட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கண்டிப்பாக வேணும். அது நல்ல உப்பு வந்து நல்லா சூடாக இருக்கணும். இந்த உப்பை வந்து நீங்கள் திருப்பி தூக்கியெல்லாம் போட தேவையில்லை. இந்த உப்பு திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம், திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வேறு ஏதாவது இந்த மாதிரி டிஷ் சொல்லும் போது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது தூக்கி போட வேண்டாம். நல்ல ஹீட்டாக இருக்கணும். இப்போ இதில் வந்து இந்த பீஸா மேலே அந்த ஹெர்ப்ஸ் சொன்னேன் இல்லையா, ஹெர்பு, அது போட்டுடலாம். அது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அந்த ஹெர்ப்ஸ் போடும்போது அந்த பீஸா வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இதுவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கிறது. இப்போது அது மோஸ்ட்லி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கிடைக்கிறது. நீங்கள் அது பீஸாக்குன்னே கிடைக்குது ஹெர்ப்ஸ். இதை போட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும்.
இப்போ இது மேலே ஒரு ஸ்டாண்டு இல்லை ஒரு கப்பு வச்சுக்கோங்க. இந்த உப்பு பாருங்கள் கலர் மாறி இருக்குது, ஒரு மாதிரி ஹீட்டாக எடுத்து பாருங்கள். இப்போ இதை பிளேட்டை வச்சு நல்லா டைட்டாக மூடிடுங்க. மூடி ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸு. இப்போ வெந்துச்சா பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுது. அது ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துடுத்துன்னு அர்த்தம். எந்த வெந்தெடுத்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் போகிறோம் இதுக்கு. இப்போ ரெடி ஆகிடுத்து. நான் கட் பண்ணிட்டேன். ஒரு பீஸ் எடுத்து பார்ப்போம். வாவ், சூப்பராக வந்திருக்கே, நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது பாருங்க. இன்னொரு பீஸ் கூட எடுத்தேன். சாப்பிட்ணும் போல் இருக்குது எனக்கு இது. பசங்கள்லாம் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சண்டேஸ்லலாம் இதை செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தடு, சீக்கிரமாக முடிஞ்சிடுது பாருங்கள். லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பலாம் இது. தேங்க்யூ.